மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பிஜிடிஆர்பி கால்ஃபர் வர்றதுக்கான சான்சஸ் மிக அதிகம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 300 போஸ்டாவது நிச்சயம் அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி காலகாலமாக படிச்சுக்கிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நியூ கமர்ஸை நாங்கள் போஸ்ட் வாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட்டை கொடுத்துட்ருக்கோம். எங்களோட மோட்டோவே வேலை வாங்கணுன்றதில்ல, சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணணுன்றது தான். சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வேலை தேடி வந்துடும். சரிங்களா? மெல்ல மெல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு மட்டும் 450 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 450 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட். நான் ஷுவராக சொல்வேன். என்னோடய வீடியோஸ் 450 வீடியோ பார்த்துட்டிங்க பிஜிடிஆர்பி வீடியோன்னா ஓகே போதுங்க. அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குறது எல்லாமே ரிவைஸ் தான். மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் டச் பண்ணிட்டேன். இன்னும் எது கவர் பண்ணாத ஏரியான்னு பார்த்து மொத்தமாக நான் தரப்போகிறேன். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நோட் போட்டு நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே இப்போ 4A சீரிஸ், 4A இன்டெகிரல்ஸ், ரியல் அனாலிசிஸ், differential equations, statistics, stat 1, stat 2, differential geometry, operation research, functional analysis, இந்த மாதிரி தனித்தனி நோட் போட்டு இந்த நோட்டில் இந்த பாடம் தான் இருக்கணும், வேறு எதுவும் கலந்து எழுதக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரே நோட்டில் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நோட்டில் எழுதுனதை நோட்ஸ் எடுத்துகிட்டு வரதை காமிச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன். திருப்பியும் கண்டிப்பாக கூப்பிடுவேன். சரியா? இப்போ உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு திருப்பி ரிப்ளை தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ நிறைய விஷயங்கள் டவுட் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டவுட் கேட்குறது. மேக்ஸுக்கே ஒரு பெருமையாக இருக்குது இது நீங்கள் கேட்குற டவுட் மூலிமா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு பேசிக் இல்லாமல் கேட்குறீங்க. அதுதான் எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியல. தலை வலி எடுத்துக்குது. அதாவது ஒரு பேசிக்கை சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ புரிதல் நீங்கள் இல்லாமல் இருக்கீங்க இன்னும் சப்ஜெக்டில் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த 450 வீடியோ பார்த்துட்டு எனக்கு திருப்பி கால் பண்ணுங்களேன். என் கருத்து நீங்கள் காலே பண்ண மாட்டீங்க. ஏன்னா வீடியோ அப்படி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டாக போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த டவுட்டே வராதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும் கிளாஸஸ். ஓகே, சரி. இப்போ இது என்ன சார், இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இந்த நோட்டை எடுத்திங்கன்னு வச்சிங்களேன். இந்த நோட்டை பூரா இந்த மாதிரி 1 மார்க்கு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 1 மார்க்காக இருக்கும். நானே என் கைப்பட எழுதுனதாக இருக்கும். சரிங்களா? இந்த மொத்த 1 மார்க் தொகுப்பு எனக்கு கொடுங்க சார் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும். இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த கால்ஃபர் வந்துட்ட உடனே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கையில் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ கால்ஃபர் வர வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்களே, அவங்களுக்குலாம் போதும். அது டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் கொஸ்டின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இமீடியட்டாக 877 இல்லை இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். 877 80 84541 அல்லது 735859 1547 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 9384 686847 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எப்போ நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்காவது கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்காவது கால் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 நம்பரும் என் கையில் இருக்கும். பட் நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் எடுப்பேன். இந்த நம்பர் என்னோடய பிரதர் இப்போ சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணிட்டாரு, பிஹெச்டி முடிக்க போகிறாரு. இவர் என்னோடய ஸ்டூடெண்ட். அப்படியே நான் உருவாக்கினா ஒரு ஸ்டூடெண்ட் என்னையே பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ இவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. இது என்னோடய கையில் இருக்கிற 2 நம்பர். சரிங்களா? உங்களுக்கு எது வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுறதை விட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ பார்த்து செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சப்ஜெக்டை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் மோட்டோவே, வேறு எந்த மோட்டோவும் இல்லை. ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ சார், இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லா 1 மார்க்கும் இந்த புக்லெட், இந்த நோட் புக்கில் இதில் மொத்தமாக ஒரு இது பூரா எழுதி முடிக்கும்போது ஒரு 1000 1 மார்க் கிட்டையாவது சேரும் இல்லையா? நான் மொத்தத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஏரியாலாம் டச் பண்ணாமல் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவே முடியாதுன்னு இருக்கும் இல்லையா? அதை பார்த்து தட்டுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த மாதிரி 1 மார்க்ஸ் தான் இப்போ கொடுத்துட்டு வர போகிறேன். இது தவிர்த்து சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுன்றதுக்காக ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் பாருங்கள், ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல். அதெல்லாம் நான் படிச்சுட்டேன்றவங்க இது அவசியம் வாங்கி படிங்க. ஒரு கம்ப்ளீட் ரிவைஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும். இல்லை சார், நான் சப்ஜெக்ட் இப்போ தான் கற்றுக்கவே போகிறேன், மேக்ஸ்னால் என்னன்னு தெரியல, காலேஜில் போய் எதை படித்து எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றவங்க மெட்டீரியல் வாங்கி ஆகணும். நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் ஒன்றும் விடாமல் படிக்கணும். ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு. உங்களை விட பல மடங்கு படிக்கிறவங்க, காலகாலமாக படிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும் சாதாரணமாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 1 மார்க்ஸ்லாம் வாங்க. சார் மெட்டீரியல் படிக்கவே தெரியல எனக்குன்றவங்க 450 வீடியோ பாருங்கள், அது போதுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சிலது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சார் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் கொடுப்பீங்களா, மற்றதெல்லாம் தர மாட்டிங்களா? கண்டிப்பாக தருவோம். ஒன்று விடாமல் இப்போ தரப்போகிறேன். மொத்தமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட டெஸ்ட் பேட்ச் PGTRB டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 9384686847 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க புக் பண்ணிடுவாங்க. யாரோட நேமும் மிஸ் ஆகாது. சப்போஸ் என்கிட்ட சொன்னீங்கன்னா கூட நான் மறந்துடுவேன். இதுக்குன்னே ஆள் ஒருத்தரை போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டெஸ்ட் பேட்சில் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ண வச்சு சீக்கிரம் எல்லாருக்கும் கோச் பண்ணணும், விரைவுபடுத்தணும் அதன்னு சொல்லிட்டேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் PGTRB டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நோட் பண்ணினே வாங்க. டெய்லி கொடுப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் த இண்டெக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு த கர்வ் காமா இஸ் ஆப்ஷன் A. பார்த்த உடனே அடிக்கணும். 1/2πi இன்டெக்ரல் காமா dz divided by z minus a. சரிங்க சார், இது என்ன போயம் படிக்கிற மாதிரி அப்படி படிச்சுட்டு போகிறதா? எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இருக்குது. இதை படிக்காமலாம் நம்ம யூஜி பிஜிஎம் முடிச்சிருக்க முடியாது. இது ப்ரூஃப், வேலிட் ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் எழுதுனா அப்படியே நடுங்கி போயிடுவீங்க. ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் இருக்குது. சும்மா உதாரணம் விடுறது இல்லை இதெல்லாம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட்டு நல்லா உங்களுக்கு ப்ரூஃப் தெரியுன்ற நம்பிக்கையில் சும்மா ரிமைண்ட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? The index of the point A with respect to the curve gamma is 1/2πi integral over gamma dz divided by z minus a. அடுத்து பாருங்க. If f of z is analytic on a closed curve gamma, then integral over gamma f of z bar f into f dash of z dz is purely imaginary. இப்படி படிக்கும்போது அப்படியே கை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க சக்ஸஸ். அதுதான் சக்ஸஸை தரும். அடுத்து பாருங்கள். இஃப் காமா இஸ் ஏ க்ளோஸ்டு கவ் தென் இன்டெக்ரல் காமா z minus a whole power and dz is dash. இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 எப்போ அப்படின்னா n வேல்யூ நாட் ஈக்குவல் டு -1 இருந்தால். இந்த டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ காமா வந்து க்ளோஸ்டு கவ்வாக இருக்கணும். இன்டெக்ரல் ஓவர் காமா z minus a whole power and dz is 0 if n நாட் ஈக்குவல் டு -1. சரி, ஈக்குவல் டு -1 ஆனால் என்ன ஆகும்? கமெண்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க சரியாக கமெண்ட் பண்ணுவீங்க. எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். இஃப் f of z is analytic inside and on a closed contour C, then integral over C f of z divided by z minus a dz is dash 2πi f of a. பாருங்கள், f of z வந்து அனாலிட்டிக்கு inside and on a closed over gamma or C. Then integral over C f of z divided by z minus a dz is 2πi f of a. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு எக்ஸாம் கூட இதை விட மாட்டேங்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய டேரக்ட் கொஸ்டினும் வருது. இதுவே இதை யூஸ் பண்ணி வேறு ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க. அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டி வருது. இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வருது. காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் தெரியுது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது. எதையுமே நீங்கள் விடக்கூடாது, மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள் வீடியோவை. சார் உங்கள் பிளேலிஸ்ட் என்ன, வீடியோ என்ன, சேனல் நேம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியல சார்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி விடுறேன். மொத்தமாக சப்ஜெக்ட் வைஸ் லிங்க் தட்டி விட்றேன். ஓகே, அடுத்தது இஃப் f of z equal to sin z divided by z, then z equal to 0 is a removable singularity. இது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா வீடியோ தனி வீடியோ இதுக்குன்னு பிரித்து வச்சுருக்கேன். நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. போயிட்டு அந்த 450 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. தெரியாதவங்க நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7358591547. இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அடுத்தது பாருங்கள். இஃப் f of z is analytic on and within the region D bounded by a simple closed curve C, then for any a in D f power n of z equal to n factorial divided by 2πi integral over C f of z divided by z minus a whole power n plus 1. Okay, பாருங்க, f power n of z equal to n factorial divided by 2πi integral over C f of z divided by z minus a whole power n plus 1 into dz. இதை வச்சு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்கள். An analytic function with non-vanishing derivatives is conformal. ஒரு analytic function with non-vanishing derivatives அப்படின்னா அது நம்ம conformal mapping சொல்லிடலாம். அது வந்து conformal சொல்லிடலாம். ஓகே,
அடுத்தது பாருங்கள், the function f of z equal to mod z square is analytic everywhere at origin, nowhere analytic, none of this, nowhere analytic. f of z equal to mod z square, nowhere analytic. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இது ப்ரூஃபே இருக்குது நம்மகிட்ட. அடுத்தது பாருங்கள், a function which has no singularities in the finite part of the plane or at infinity is constant function. ஒரு function has no singularities in the finite part of the plane or at infinity is constant function. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலிட் ரிசல்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் இல்லையா. அடுத்து பாருங்கள், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். let f of z be continuous in omega and let integral over gamma f of z dz equal 0 for all closed curve gamma in omega, then f is analytic in omega is என்ன தேரும், f வந்து continuous in omega, integral over gamma f of z dz equal 0 for all closed curve gamma in omega. இதுதான் அதில் highlighted point இதுதான். ஓகே, then f is analytic in omega அப்படின்றது எந்த நேம்டு தீரம், மொரேராஸ் தீரம். லியோவ்லி தீரம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். லியோவ்லிஸ் தீரம் வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, let f of z be continuous in omega and let integral over gamma f of z dz equal to 0 for all closed curve gamma in omega, then f is analytic in omega is called மொரேராஸ் தீரம். இது வந்து மொரேராஸ் தீரம் சொல்லுவோம் நாம. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, ப்ரூஃப் இருக்கிறதுக்கு. அடுத்தது, if f of z is analytic and non-constant in a region omega, then its absolute value modulus f of z has no maximum in omega is maximum principle. மீன் வேல்யூ தியரம் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதில் மீன் வேல்யூ தியரம் வந்துட்டு பாருங்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டு விடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டேன், விடவே முடியாதுன்றதையும் எடுத்துட்டேன். சொல்லி புரியுங்களா. இது கையில் இருந்தால் போதுங்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போஸ்ட்டுக்கு. சரி, இந்த மாதிரி பிஜிடிஆர்பி சம்மந்தமாக ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்க, விடாதீங்க. கூடுதலாக இதை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு நீங்கள் வேலையில் இருக்கும்போது கூட இதை நான் படிக்கிறத அப்படியே கேட்டு வந்தீங்கனாலே போதும். இது எனக்கு ரெண்டும் ரொம்ப பிடிச்சது. இது வந்து மொரேராஸ் தீரம், இது மேக்ஸிமம் பிரின்சிபிள். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் டிக் பண்ணுறதெல்லாம் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், எதையும் விடக்கூடாது. பாருங்க, 4th ஒன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் சின்ன கேள்வி மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி சின்ன கேள்வியெல்லாம் தெரியாமல் நம்ம வேறு பெரிய கேள்விகளை படிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே சொல்லி 1 டேக்கு ஒரு 10 டைம்ஸாவது நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கடன்னு அப்படியே நீங்களே ஓனாக சொல்லணும், பார்த்து படிக்கக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். இப்படி இருந்தால் இது, இப்படி இருந்தால் இதுன்ட்டு நீங்களாவே உங்களுக்கு சொல்ல தோணணும். ஓகே, இப்போது அடுத்தது வந்து இப்போ இதில் ஒரு 11 தான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 1000 கிராஸ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணி தர ஆரம்பிச்சிடுறேன். இதேமாரி ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து நான் கொடுக்க போகிறேன், தொடர்ந்து கொடுக்க போகிறேன் கண்டினியூஸாக. ஓகே, தனித்தனி நோட் போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி படிங்க. ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு புக்லெட்ஸ் இருக்குது பிஜிடிஆர்பி, இது அதை வாங்கி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு நிறைய பேர் நியூ கமர் சொல்கிறீங்க. வீடியோ போட்டுட்டுன்றது தான் என்னோடய வேலையை, கமெண்ட்டு, என்னுடைய பதிலே அதான். என்னென்னா 450 வீடியோ பிஜிடிஆர்பிக்கு கொடுத்துருக்கேன், முடிஞ்சதுன்றேன். ஸோ தெரியலன்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரிவைஸ்டு பண்ணிகிட்டே வரேன் இல்லையா, ரிவிஷன் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 பார்த்துக்கிட்டே வாங்க. கூடுதல் சப்போர்ட் இது. கம்ப்ளீட்டாக ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிட்டன்றவங்களுக்கு இது ஒரு ஃபுல் ரிவைஸ் கொடுக்குறது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். சார் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய கைவசம் இருக்குது அப்படின்னு விடமாட்டேன், அதையும் போட்டுட்டு தான் வரப்போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இருக்கும். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, 9384686847 நம்பர் கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா அது பெரிய பெனிஃபிட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, நிறைய பிஜி அசிஸ்டன்ட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம். வெறும் வந்து கோச்சிங் சென்டர் போய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு உட்காந்து படிக்க டைம் இல்லாதவங்கள வாங்க வச்சுருக்கோம், போஸ்ட் வாங்க வச்சுருக்கோம். சூழ்நிலை வேலைக்கு போகணுங்க, அவங்க எப்படி கோச்சிங் கிளாஸ் போக முடியும், ரொம்ப தொலைவாக வேறு இருக்குது, முடியல. நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நிறைய வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, களவு வேலைக்கு போகிறாங்க, விவசாய வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பெனிஃபிட்டு, பெரிய பெனிஃபிட்டு மேக்ஸில். ஸோ 450 வீடியோ அவங்கெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, உங்களுக்கு டீச்சரே தேவை. நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லி கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க. ரிப்பீட்டடாக தொடர்ந்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. நல்ல சப்ஜெக்ட் புரிதல் தரும்.
பார்த்துட்டு ஓரளவுக்கு சப்ஜெக்ட் டெப்த்து நமக்கு வந்துருச்சுப்பா நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரிவைஸ் கொடுக்குற வீடியோ பாருங்கள். இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. சார் நீங்கள் கொடுக்குற மெட்டீரியலில் ஹிண்ட் எடுக்க டைம் இல்லை சார் அப்படின்றவங்க மொத்தமாக வாங்கி பின் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடுறோம். உட்காந்துட்டு நல்லா படிங்க. ஓகே, இப்போ டிஎன் செட்டு அப்டேட் என்ன சார்? படிச்சுட்டே வாங்க. கால்ஃபர் திடீர்னு வந்துடும். டிஎன் செட்டுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணினே வாங்க. இன்னமும் டிஎன் செட்டு கொடுப்பீங்களா? கொடுப்பேன். அது திருப்பணும் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா ஒரு அடி அடிச்சு விடுவேன். ரிவைஸ், ஃபுல் ரிவைஸ். மேக்ஸிமம் வீடியோஸ் கொடுத்துட்டேன். ஒரு ஃபுல் ரிவைஸ் அடிச்சு விடுவேன். டிஎன் செட்டுக்கும் வந்து தொடர்ந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. படிச்சுக்கிட்டே வாங்க. விட்டுற போகிறீங்க. எப்போயுமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சிஆர் எழுதுங்க. சிஎஸ்சிஆர் பாஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணிட்டாப்புல. இப்போ பிஹெச்டி சேர்ந்துருக்காரு. பிஹெச்டி முடிக்க போகிறார். அதுதான் அதில் ஹைலைட்டு. நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டினை வச்சாலும் ஆன்சர் பண்ணுவார். நானும் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ என்ன ஒன்று, டேரெக்டாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு திருப்பி ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.